வணக்கம் நண்பர்களே. மனதோடு கொஞ்சம் பேசுங்கள் பகுதி 21. உங்கள் மனதை வெற்றிக்கும் நேர்மறைக்கும் பழக்குங்கள். இதாங்க இந்த மனதோடு கொஞ்சம் பேசுங்கள் இந்த வார தலைப்பு. அதாவது உங்கள் மனதை, அதுவும் ஆழ் மனதை வெற்றிக்கும் நேர்மறைக்கும் என்றும் பழக்க வேண்டும். அப்படி ஆழ் மனதை தொடர்ந்து பழக்கும் போதுதான் வெற்றியும் உண்டாகும், நேர்மறை எண்ணமும் உண்டாகும். மனதில் உண்டாகக்கூடிய மனப்பதட்டம், பயம், ஆங்ஸைட்டி, டிப்ரெஷன் இந்த மாதிரி இஷ்யூஸ் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக மறைந்து உங்களை நீங்களே ஒரு புது மனிதனாக, ஒரு நேர்மறை ஆற்றல் கொண்ட ஒரு வெற்றி மனிதனாக உருவாக்க முடியும். அப்படி ஒவ்வொருத்தரும் உருவாக்கும் போது தான் அது வாழ்க்கையில் வெற்றிக்கு கொண்டு செல்லும். ஏன்னா நம்ம மனசு எப்போவுமே அதிகமாக உடனே நினைக்க ஆரம்பிக்கிறது நெகட்டிவிட்டி, எதிர்மறையும் தோல்வியும் தான் நினைக்குது. அப்படி நினைக்க நினைக்க ஒரு பயம், பதட்டம், ஒரு டிப்ரெஷன், மன அழுத்தம், ஒரு விதமான புறச்சூழல்கள், அழுத்தங்கள், இது எல்லாமே நம்மளுடைய மனதை கொஞ்சம் கொஞ்சமாக பாதிக்குது. அந்த மனது பாதிப்பது நாளடைவில் அதே ஒரு பிரச்சனையாகி ஒரு ஸ்டேஜில் மனோவியாதி உடல் வியாதியாக மாறி மனிதன் உருக்குலைஞ்சிட்றான். திடீர்னு பல பிரச்சனைகளையும் அல்லது பல நோய் பிரச்சனைகளையும் சந்திக்க வேண்டியது இருக்குது. இதுக்கு காரணம் என்ன அப்படின்னு நம்ம பேசிக்காக யோசித்தோம்னா மிகவும் ஆசை. புத்தர் என்ன சொன்னாருங்க? ஆசையே துன்பத்துக்கு காரணம், ஆசையை ஒழித்தால் துன்பத்திலிருந்து விடுபடலாம். இதுதான் பேசிஸுங்க. நம்ம மனசுக்கு நம்ம எப்போவுமே ரொம்ப ஆசையாக இருக்கும்போது அது என்ன ஆகுன்னா, அந்த ஆசை இது இப்படி மாறிடுச்சுன்னா என்ன பண்ணலாம், என்ன ஆகிடும், நம்ம இதில் தோத்துட்டோம்னா என்ன ஆகும், சொசைட்டி கிட்டேருந்து என்ன ஃபீட்பேக் கிடைக்கும், தோத்துட்டா நம்ம வாழ்க்கையை விட்டு போயிட முடியுமா, அல்லது இதனால் மிகப்பெரிய இழப்பு ஏற்படுமா, தோத்துட்டா நம்மளை இந்த சொசைட்டி என்ன பேசும். அதே மாதிரி தான் ஒரு எதிர்மறையான கருத்துக்கள். நம்ம இதில் வெற்றி பெற்றா அப்படின்னு நினைக்காம இது தோத்துட்டா என்னென்ன இம்ப்ளிகேஷன்ஸ் வரும், அதை எப்படி நம்ம டேக்கிள் பண்ணுறதுங்கிறது போக அது நாளடைவில் ஒரு பயத்தை உண்டு பண்ணிடுது. நம்ம தோத்துட்டோம்னா என்ன பண்ணிடுவோம், தோத்துட்டுனா என்ன பண்ணிடுவோம் அப்படிங்கிறது ஒன்று. அதே நேரத்தில் இது தோல்விக்கும் எதிர்மறை எண்ணத்துக்கும் நிறைய விஷயங்களில் ஒத்துப்போகும். நீங்கள் தோற்றுருமோ நினைக்க நினைக்க எதிர்மறை எண்ணங்கள் அங்கே டாமினேட் பண்ண ஆரம்பிக்கும். அப்போ அந்த எதிர்மறை எண்ணங்கள் டாமினேட் பண்ண உங்கள் மனசு எல்லா விஷயத்தையும் ஒரு எதிர்மறை கருத்துக்களோடு பார்த்து தோல்வி கண்டினியூஸாக வர்றதும் அதே வாழ்க்கைக்கு ஒரு மிக பிரச்சனையாக மாறுது. அப்போ நம்ம எதுக்கு பழக்கணும் அப்படின்னா, வெற்றிக்கு பழக்கணும், தோல்வியை மறக்கணும், அது வரும்போது பார்த்துக்கலான்னு. அதே மாதிரி வெற்றிக்கு பழக்கும்போது நேர்மறை எண்ணம் ஆட்டோமேட்டிக்காக வந்துட்டே இருக்கும். அப்போ ஒவ்வொரு விஷயத்திலையும் நீங்கள் சொல்ல வேண்டியது நான் ஜெயிப்பேன், நான் இதில் வெற்றி பெறுவேன். அந்த இடத்துல தோல்விக்கு இடமில்லை, வரும்போது வந்துட்டு போகுது, ஆனால் இதில் நான் வெற்றி தான் பெறுகிறேன். நான் நேர்மறையாக ஒவ்வொரு விஷயத்திலையும் நான் ஜெயிப்பேன், எனக்கு நேர்மறையான விஷயங்கள் தான் நடக்கும், என்னை சுற்றி நேர்மறையான மனிதர்கள் தான் இருக்காங்க, இந்த நேர்மறையான மனிதர்களும் நேர்மறையான எண்ணமும் என்னை வெற்றி பாதைக்கும் வெற்றிக்கும் எடுத்து செல்லும்னு ஒவ்வொரு மனிதனும் நினைக்கும் போது தாங்க அந்த மனசு அப்படியே ஆள் மனது அதை கேட்டு 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 ப்ராக்டிஸ் பண்ணுது. ஒவ்வொரு ஈவெண்ட்டுக்கும், ஒவ்வொரு வாழ்க்கையில் நடக்கக்கூடிய எல்லா நிகழ்வுகளுக்கும் ஏதோ ஒரு ப்ராக்டிஸ் தான் அதை ஜெயிக்க வைக்குது. அது சினிமா படமானாலும், அது ஒரு ஈவெண்ட்ஸ் ஆனாலும்,
வாழ்க்கையில் கேரியர் கோலானாலும் அல்லது வந்து எக்ஸாமில் பாஸ் ஆகிறதும் அல்லது எக்ஸாமில் பெரிய மார்க்ஸ் எடுத்து காலேஜுகளில் அதே மாதிரி ஒர்க்கில் ஜாயின் பண்ணுறதாகட்டும், இது எல்லாமே நேர்மறை எண்ணத்தின் வெளிப்பாடு. அப்படி ப்ராக்டிஸ் பண்ண தான் அது ஜெயிப்பாக மாறி வெற்றியாக மாறி அவங்களுக்கு அது வெற்றியை பக்கத்தில் கொண்டு நிறுத்தி ஜெயிக்க வைக்குது. ஆனால் இதே ஆப்போசிட்டாக நினைக்கிறவங்க தோல்வியை அதிகமாக உண்டாக்கி தங்களுக்கு தாங்களே தோல்வி பரிசை கொடுத்துக்கிறாங்க. ஸோ இந்த வெற்றி பரிசு அப்படிங்கிறது நம்ம செயல்கள் மட்டும் இல்லைங்க, நம்மளுடைய ஆள் மனதும் எப்போதும் வெற்றி வெற்றி வெற்றின்னு போயிட்டுருக்கிறதும் நேர்மறைன்னு போயிட்டுருக்கிறதும் தான் அதற்கு முழு காரணமாக இருக்கும். இன்னைக்கு வெற்றி பெற்ற அனைத்து விஐபியும், வெற்றி பெற்ற மாணவர்கள் அல்லது வெற்றி பெற்ற எல்லா செலிப்ரிட்டிஸையும் கேட்டு பார்த்தா அவங்க கடைசி மினிட்ஸ் வரைக்கும் எந்த ஒரு தோல்வியை பற்றியோ எதிர்மறை எண்ணத்தை பற்றியோ பெருசாக நினைக்காம நான் கண்டிப்பாக ஜெயிச்சிருவேன், நான் வெற்றி பெறுவேன்னு இருந்ததுனால தான் அந்த வெற்றி கிடைச்சது. நீங்கள் ஓட்டப்பந்தயம் அது வந்து 10,000 மீட்டர்ஸ் ஆகட்டும் அல்லது மாரத்தான் மாதிரி ஒரு லாங் டிஸ்டன்ஸ் போகக்கூடிய எத்தனையோ ஈவெண்ட்ஸ், அந்த ஈவெண்ட்ஸில் எல்லாம் நீங்கள் அந்த 10,000 மீட்டர் ஆகட்டும் அந்த மாரத்தான் ஆகட்டும் ஆரம்பத்திலிருந்தே நான் ஜெயிப்பேன், நான் கண்டிப்பாக வெற்றி பெறுவேன்னு, அதாவது ஸ்லோவாக நடந்தாலும் அந்த மன உறுதியோட அந்த மனதில் இருக்கக்கூடிய ஒரு தெம்போட நடக்கும்போது தான் அந்த கடைசி பாயிண்ட்டை 10,000 மீட்டரை டச் பண்ணி ஜெயிக்க முடியும். அதுதான் மாரத்தானுக்கும் அப்ளிகபிள். இந்த மாதிரி மாரத்தானுக்கு எப்படின்னா லைஃப்பில் ஒவ்வொரு கோலும் நேர்மறை எண்ணத்தை நம்ம விதைக்கிறதும் ஜெயிக்கிறதும் தான் முக்கியம். அப்போ நம்ம காலையில் எழுந்திரிச்சதுலேருந்து ஈவினிங் வரைக்கும் படுக்கிற வரைக்கும் அல்லது படுக்கிறதுக்கு முன்னாடி வரைக்கும் நேர்மறையான விஷயங்களையே தான் பேசணும். நான் ஜெயிப்பேங்கிறத பற்றியே தான் பேசணும். தோக்கிறத பற்றி ஒரு நிமிஷம் ஒரு செகண்டு கூட நினைக்கக்கூடாது. அப்படி நினைக்காம நீங்கள் இருந்தீங்கன்னா தான் அந்த கோலை போய் ரீச் ஆக முடியும். நான் ஆல்டர்னேட்டிவ் இருக்குது, நான் தோத்துட்டா இப்படி பண்ணிக்குவேன், தோத்துட்டா அப்படிங்கிற வார்த்தைக்கு உங்கள் வாயிலிருந்து வரக்கூடாது. உங்கள் வாயிலிருந்து தோத்துருவேன் அப்படின்னு எதிர்மறையான கருத்துக்கள் வர ஆரம்பிச்சதுன்னா மனசு வந்து மனது அதை உள் வாங்கி வச்சுக்கிட்டு இவன் தோத்தாலும் பரவாயில்லன்னு சொல்கிறான்னு சொல்லி அந்த மாதிரி எதிர்மறையான விஷயங்களையும் தோல்விகளையும் உங்களை பழக்கப்படுத்திடும். அப்படி பழக்கப்படுத்த அந்த வெற்றி அப்படிங்கிறது உங்களுக்கு சம்டைம்ஸ் கனியாக மாறிவிடும். ஸோ வெற்றியை உருவாக்கணும்னா உங்கள் எண்ணம் போல் வாழ்க்கைன்னு சொல்லுவாங்க இல்லையா, எண்ணம் போல் செயல்னு சொல்லுவாங்க இல்லையா, அதே மாதிரி காலையில் எழுந்திரிச்சதுலேருந்து நைட்டு வரைக்கும் ஒரு பாசிட்டிவாக நிறைய பாசிட்டிவ் நண்பர்களை பார்க்கறது, பாசிட்டிவ் புத்தகங்களை படிக்கிறது, பாசிட்டிவான அப்ரோச்சில் போகிறது, எதையும் எதிர்மறையாக பார்க்காம பேசுகிறது எல்லாமே நேர்மறையாக பேசுறது, நம்மளை சுற்றியும் ஃப்ரெண்ட்ஸு உறவினர்கள் நேர்மறையான ஆட்களையே வச்சுக்கிறது, ஒவ்வொரு செயலும் நேர்மறையாக செய்கிறது. நைட்டு நம்ம என்ன தான் படுக்கிறதுக்கு முன்னாடி டைரி போட்டு காலையிலிருந்து என்னென்ன நேர்மறையாக வெற்றி உண்டாக்குறதுக்கு நீங்கள் செஞ்சீங்க, நேர்மறையான நிகழ்வுகள் என்னென்ன நடந்ததுன்னு டெய்லியும் ஒரு டைரி போட்டு எழுதணும். அப்படி நேர்மறையாக எழுதிட்டு வரும்போது நீங்கள் மட்டும் எழுதுலீங்க, அந்த மனதும் நீங்கள் எழுத ரெக்கார்ட் பண்ணிக்கும். உங்களுக்கு ஒரு உத்வேகத்தை, ஒரு முயற்சியை, ஒரு ஹாப்பினஸை கொடுத்து அதே ஒரு உந்துதல் சக்தியாக மாறிடும் மனசுக்குள்ளே. மனசு நாளைக்கு அதே செய்யணும், நாளைக்கு அந்த ஒர்க்கை ஃபினிஷ் பண்ணணும், அதில் நான் கான்சன்ட்ரேட் பண்ண, இப்படியே கண்டினியூஸாக அந்த ஒர்க்கு, அதில் வெற்றி, அதனுடைய நேர்மறையான விஷயங்கள், இதே தான்
மனதுக்குள் தங்கி இருக்கும். நம்ம நேர்மறையான விஷயங்களை தங்க தான் அந்த வெற்றிங்கிற கனியை பறிக்க முடியும். இல்லை எதிர்மறையான விஷயங்களை நாங்கள் நினைக்க அந்த உடம்பையும் உருக்குலைச்சிரும், உங்களுடைய செயலையும் அது கொஞ்சம் கொஞ்சமாக அரித்து அதை நிறைவேற்ற முடியாமல் பண்ணிடும். வாழ்க்கையில் எல்லா சூழ்நிலையிலையும் எல்லா மனிதர்களுக்கும் எல்லாத்துக்கும் இது கண்டிப்பாக அப்ளிகபிளாக இருக்கும். நீங்கள் எந்த ஒரு நிலையில் இருக்கிறவங்ககிட்டையும் நீங்கள் கேட்டீங்கன்னா சொல்லுவாங்க, நான் அதே குறிக்கோளோடு தான் செய்தேன், அதனால் தான் வெற்றி அடைந்தேன். நம்ம மகாபாரதத்தில் கூட அர்ஜுனன் துரோணாச்சாரியார் அந்த கிளியை பார்த்து கரெக்டாக அம்பு விட சொல்லுவார். அப்போ அர்ஜுனன் கரெக்டாக அந்த கிளியோடைய கழுத்தை பார்த்து விட்டு அது உடனே என்னாகும், அந்த கழுத்து தான் அவன் கண்ணுக்கு தெரிஞ்சுதா. எப்படி அந்த கிளியை கழுத்தை உடனே அடித்த அப்படின்னா, அந்த மரத்தின் மேல் இருந்தக்கூடிய அந்த கிளியுடைய கழுத்தை கரெக்டாக பார்த்து அடித்ததாக அர்ஜுனன் சொல்லக்கூடியதாக ஒரு அந்த எபிசோடு வரும். இப்போது அந்த மாதிரி தான் வாழ்க்கையில் நம்ம வெற்றி தான் நம்மளுடைய குறிக்கோள்னால் அந்த வெற்றியை மட்டுமே பார்க்கணும். தோல்வியை பற்றியோ எதிர்மறையை பற்றியோ என்றும் எதையும் நினைக்கக்கூடாது. ஏன் மனிதர்களில் ஒரே டேலண்ட் இருக்கும், ஒரே விஷயந்தான், ஒரே கெப்பாசிட்டி தான், ஒரே டேலண்ட்டு தான். ஆனால் சில பேர் கடைசி வரைக்கும் போகாமல் தோத்துடுறாங்க. ஆனால் சில பேர் கடைசி வரைக்கும் போய் வெற்றியை சுவைக்கிறாங்க. அப்போ அந்த வெற்றியை சுவைச்சவங்க கிட்ட என்ன இருந்ததுன்னு நீங்கள் ஒரு அனாலிசிஸ் அல்லது ஒரு ரிசர்ச் பண்ணி பார்த்தா, அந்த வெற்றியை சுவைத்தவர்கிட்ட அதிகமான நேர்மறை எண்ணமும் அதிகமான வெற்றிங்கிற அந்த தாகமும் அவனை தோல்வியை பற்றியோ எதிர்மறையை பற்றியோ நினைக்கவே வைக்கலை. அப்படி நினைக்கவே வைக்காதனால தான் கரெக்டாக சொல்லி அடித்தாண்டா அப்படிங்கிற மாதிரி அந்த வெற்றியை அவன் அடைந்தான். இதுதாங்க ஒவ்வொரு மனிதனும் வாழ்க்கையில் செய்ய வேண்டியது. தன் குழந்தைகளுக்கும் தனக்கும் செய்ய வேண்டிய விஷயம், நேர்மறை எண்ணங்களை சிறு குழந்தைகள் வயசுலேருந்தே ஒவ்வொரு ஸ்டேஜ்லேயும் விதைச்சிட்ருக்கணும். அதைத்தான் நம்ம என்ன சொல்லணும்னா, மனதோடு கொஞ்சம் பேசுங்கள்னா, மனதுகட்ட நீங்கள் என்ன பேசுகிறீங்க அப்படிங்கிறது தான் முக்கியம். மனதுகட்ட தோல்வியை பற்றி பேசக்கூடாது, மனதுகட்ட கஷ்டங்களை பற்றி பேசக்கூடாது அதிகமாக, மனதுகட்ட எதிர்மறை எண்ணங்களை பற்றி பேசக்கூடாது. அப்போ நேர்மறை எண்ணங்களை மனதுகட்ட பேசுங்க, நேர்மறை வெற்றியை பற்றி மனதுகட்ட பேசுங்க. இதை தொடர்ந்து செய்ய மைக்ரோ லெவலில் மனசுகிட்ட வெற்றின்னு போய் சேரும், நேர்மறை எண்ணம்னு போய் சேரும். இந்த மைக்ரோ லெவலில் போக ஒரு நாள் மேக்ரோ லெவலில் மனசு கம்ப்ளீட்டாக பாசிட்டிவிட்டி ஆகி கம்ப்ளீட்டாக வெற்றிங்கிற ஒரு இதோட அதில் ஜெயிச்சு காமிக்கும். இதுதான் வாழ்க்கையுடைய சூத்திரம், வாழ்க்கையுடைய வெற்றிக்கான இலக்கணம். இந்த இலக்கணத்தை ஒவ்வொரு மனிதனும் அதை கரெக்டாக பிடிச்சிக்கிட்டா வெற்றி பெற முடியும். ஆனால் இதில் எங்கே தவறுறாங்கன்னா, நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய எதிர்மறை எண்ணங்கள், நெகட்டிவிட்டியை அப்படியே வாங்கிக்கிறது, நான் தோற்றுருவேன் நினைக்கிறது தான் வாழ்க்கையில் வெற்றி அடைய முடியாமல் போகிறது. அதை சிறு வயதிலிருந்தே நீங்கள் தவிர்க்கணுன்னா, நேர்மறையாக பேசக்கூடிய விஷயங்களை, நேர்மறையாக சொல்லக்கூடிய விஷயங்கள், ஈவன் ஒரு படம் பார்க்குறோம், நேர்மறையான படத்தை தான் நம்ம பார்க்க வைக்கணும், நேர்மறையான சீரியல்ஸை தான் பார்க்கணும், அல்லது நேர்மறையாக இருக்கக்கூடிய எத்தனையோ ப்ரோக்ராம்ஸ் இருக்குது, அதை பார்க்க வைக்கலாம், நேர்மறையான கதைகளை படிக்க வைக்கலாம், நேர்மறையான மனிதர்களை மீட் பண்ண வைக்கலாம், வெற்றி பெற்ற நேர்மறையான மனிதர்களை மீட் பண்ண வைக்கலாம் அல்லது பேச வைக்கலாம்.
நம்மளை சுற்றி கூடிய நண்பர்களும் நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய உறவினர்களும் நேர்மறையாக இருக்கக்கூடிய ஆட்களை வச்சுக்கிட்டு எதிர்மறையாக பேசி தோல்வி பற்றி பேசக்கூடியவங்களை அவங்க லிஸ்ட்லேயே இல்லாமல் எடுத்துடுங்க, டெலிட் பண்ணிடுங்கன்னு சொல்லலாம். அந்த உறவினர்களையோ அந்த நண்பர்களையோ எதிர்மறையாக பேசிட்டு தோல்வி பற்றியே பேசிகிட்டு இருக்கிறவங்க உங்களுடைய லிஸ்ட்லேருந்து டெலீட் பண்ணிட்டீங்கன்னா அதுவே நீங்கள் உங்களுக்கு செய்யக்கூடிய அல்லது உங்கள் குழந்தைகளுக்கு செய்யக்கூடிய மிகப்பெரிய விஷயம். ஏன்னா இந்த தோல்வி பற்றியும் அந்த எப்பொழுதும் எதிர்மறையாக பேசிகிட்டு இருக்கிறவங்க உங்கள் வாழ்க்கையில் எந்த விதத்திலும் எந்த சூழ்நிலையிலும் உதவ போகிறதும் இல்லை, உங்களுக்கு ஊன்றுகோலாக இருக்க போகிறதும் இல்லை, உங்களுக்கு ஒரு நல்லது செய்ய போகிறதும் இல்லை. அப்படி இருக்க நீங்கள் என்ன பண்ணணும்னா என்னைக்கும் நேர்மறையான கருத்துக்கள் பேசக்கூடிய விஷயங்கள், நேர்மறையான ஈவெண்ட்ஸு, நம்ம மகாத்மா காந்தி அவர்களாகட்டும், புத்தராகட்டும், எத்தனையோ செலிப்ரிட்டிஸை பார்த்தீங்கன்னா அவங்க பேரண்ட்ஸும் அவங்கள சுற்றி இருந்தவங்களும் எப்பொழுதும் நேர்மறையான விஷயங்களை தான் பேசி அவங்கள அந்த அளவுக்கு கொண்டு வருவாங்க. நம்ம மகாத்மா காந்தி கூட சிறு வயதில் பார்த்த ஹரிச்சந்திரா மற்றும் நாடகங்கள், அந்த நாடகங்கள் தான் அவர் வாழ்க்கையில் பொய் பேசக்கூடாது, நேர்மையாக இருக்கணும், எல்லா பிரச்சனைகளையும் நம்ம பொய் பேசாமல் ஜெயிச்சு காமிக்கணும்னு எத்தனையோ அவங்க பேரண்ட்ஸ் அவருக்கு கொடுக்கப்பட்ட நேர்மறை எண்ணமும் அதே மாதிரி வெற்றி வரணுங்கிற அந்த வைராகியம் தான் அவரை ஜெயிக்க வச்சுது. இன்றைக்கி கூட எத்தனையோ செலிப்ரிட்டிஸ் இருங்க, அவங்க வாழ்க்கையில் அவங்க வெற்றி பெற்றதுக்கு என்ன காரணம்னா அவங்க தோல்வி பற்றியே நினைக்காததும் வெற்றி தாங்கிற ஒரே குறிக்கோளோட நேர்மறை எண்ணத்தோட வாழ்ந்தது தான் காரணம்னு சொல்லலாம். நீங்கள் எத்தனையோ விஷயங்களை லைஃப்பில் அனலைஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா ஏன் தோற்றோம், ஏன் நமக்கு அந்த ஈவெண்ட் நடந்ததுன்னா ஏதோ ஒரு நெகட்டிவிட்டி, ஏதோ ஒரு எதிர்மறை எண்ணம் உங்கள் உடலுக்குள்ளே பூந்து அந்த மனசானது ஃபெயிலியருங்கிறத அந்த உடலுக்கு சொல்லி அது ஓவரால் ஃபெயிலியருக்கு எதிர்மறை எண்ணம் வித்திட்டது. அதைத்தான் என்ன சொல்கிறாங்கன்னா நேர்மறை எண்ணத்தை விதைச்சு எந்த சூழ்நிலையிலையும் நீங்கள் நேர்மறை எண்ணத்தை விடாதீங்க. வெற்றிங்கிறது தான் குறிக்கோள். அதை சுற்றியே உங்களுடைய எல்லா தயாரிப்புகளும், உங்களுடைய எல்லா டாக்ஸும், எல்லா விதமான டிஸ்கஷன்ஸும் டாக்ஸும், மனிதர்களை சந்திக்கிறதும், பார்க்கக்கூடிய விஷயமாகட்டும், எல்லாமே நேர்மறையாக வச்சுக்கோங்க. நேர்மறையாக வச்சுக்கிறது மட்டும் இல்லாமல் வெற்றி 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 அர்ஜுனனுக்கு அதே துரோணாச்சாரியார் சொன்னது அந்த கிளியினுடைய கழுத்து அதுதான் வெற்றியின் ஒரு பாயிண்ட்டு தான் உங்களுக்கு தெரியணும். மற்ற எந்த விஷயமும் உங்கள் கண்ணுக்கு தெரியக்கூடாது. அதுவே அதுவே உங்களை வெற்றிக்கு எடுத்து சொல்லும். மற்ற விஷயங்களை நீங்கள் நினச்சி கொஞ்சம் ஓவர் திங்கிங் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்கனாலே அந்த ஓவர் திங்கிங் எதிர்மறைக்கு கொண்டு போய் அல்லது எதிர்மறை எண்ணத்துக்கு கொண்டு போய் அதே உங்களை தோல்வியடைய செய்துவிடும். அதனால தான் காலையில் எழுந்திரிச்சதுலேருந்தே பாடியை வார்ம் அப் பண்ணி எக்ஸசைஸ், பாடி மூமெண்ட்ஸ், எப்போவுமே பாடி மூமெண்ட்டில் இருக்கணும், நல்லா எக்ஸசைஸ் பண்ணணும். நல்ல யங்ஸ்டர்ஸு நல்ல ஃப்ரெஷ்ஷப்பாக இருக்கக்கூடிய ஆட்கள்கிட்ட நம்ம டிஸ்கஷன்ஸ் வச்சுக்கணும். அதே நேரத்தில் நம்ம அடுத்ததுன்னு ஷெட்யூல் போட்டு நம்ம ஓடிட்டே இருக்கணும். அப்படி ஓடிட்டே இருக்கும்போது உட்காந்து எதிர்மறையாக ஓவர் திங்கிங் பண்ணுறதுக்கு டைம் இருக்காது. அப்புறம் நம்ம இப்படி ஓடிட்டே இருக்கும்போதும் நம்ம புறச்சூழலும் நம்ம அகச்சூழலும் என்றைக்கும் பிரிஸ்காக ஒரு எனர்ஜெட்டிக்காக வச்சுக்கிட்டு ஓடிட்டே இருந்துக்கிட்டு லைஃப்பை டேக் இட் ஈஸின்னு சொல்லிட்டு ஈஸியாக ஓடிட்டு ஒவ்வொரு சின்ன விஷயத்தையும் பற்றி கவலைப்படாமல் இது இல்லை அது இல்லைங்கிறத விட இருக்குது என்னென்னலாம் உங்கள்கிட்ட இருக்கோ இருக்கிறதையெல்லாம் நினச்சி ஹாப்பியாக வச்சுக்கிட்டு நேர்மறையோட ஓடிட்டே இருங்க. எதுக்காக நீங்கள் ஓடுறீங்கிறது மட்டும் தெரிஞ்சுக்கிட்டு இதை கண்டிப்பாக நான் சாதிப்பேன், எனக்கு இத்தனை விஷயங்கள் இருக்குது, எனக்கு பேரண்ட்ஸ் இருக்காங்க, எனக்கு நல்ல ஒரு என்விரான்மெண்ட் இருக்குது, எனக்கு நல்ல ஒரு
எனர்ஜெட்டிக்கான ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, ரிலேட்டிவ்ஸ் இருக்காங்க, எல்லோரும் பாசிட்டிவாக பேசுகிறாங்க, எனக்கு வேறு எதுவுமே வேண்டாம், இதுலேயே என்னால் சக்ஸஸை கொடுக்க முடியும்னு நீங்கள் நினைங்க. அப்படி நினைக்க 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 ஒவ்வொரு நாளும் மைக்ரோ லெவலில் செய்ய செய்ய ஒரு நாள் மேக்ரோ லெவல் சக்ஸஸ் அப்படிங்கிறது வரும். இன்றைக்கி எத்தனை யங்ஸ்டர்ஸ் வந்து எவ்வளவு விஷயங்களை சாதிக்கிறாங்க. நம்மளே பார்த்திங்கன்னா சுனிதா வில்லியம்ஸ் மாதிரி நம்ம இன்டர்நேஷ்னல் ஸ்பேஸ் ஸ்டேஷனுக்கு போன லேடிஸ் பாசிட்டிவிட்டியோடு இருந்தங்காட்தான் அவங்க அத்தனை நாள் அந்த இன்டர்நேஷ்னல் ஸ்பேஸ் ஸ்டேஷனில் ஈவந்தோ வந்து அவங்க ஒரு 6 நாள் ட்ரிப்புக்கு தான் போனாங்கன்னாலும் போயிட்டு அது லாங் டேர்ம், அதாவது டெக்னிக்கல் ஃபெயிலியர் ஆகிடுச்சு அந்த ஸ்பேஸ் ராக்கெட்டு. அதனால் இன்டர்நேஷ்னல் ஸ்பேஸ் ஸ்டேஷன்லேயே தங்க வேண்டியதாகிடுச்சு. ஸோ அவங்க தன்னைத்தானே ரிசர்ச்லேயும் ஒரு பாசிட்டிவிட்டியோட அவங்களுடைய சக்ஸஸ் வந்து ஓகே நம்ம ரிசர்ச் பண்ணி நம்ம ஸ்பேஸ் ஸ்டேஷனில் என்ன புதுசாக கண்டுபிடிப்போம், என்ன ரிசர்ச் பண்ணுவோம் அப்படிங்கிறதுலே கவனம் செலுத்தி வேறு எதை பற்றியும் திங்க் பண்ணாமல் அங்கேயே இருந்து கடைசியில் டெக்னிக்கல் ப்ராப்ளம் முடிஞ்சு அந்த ராக்கெட் வந்ததுக்கப்புறம் உலகத்துக்கு வந்து சேர்ந்தாங்க, பூமிக்கு வந்து சேர்ந்தாங்க. இது இல்லை நெகட்டிவிட்டியோட ஒரு தோல்வி பற்றியோ நெகட்டிவ் பற்றியோ அந்த மாதிரி இன்டர்நேஷ்னல் ஸ்பேஸ் ஸ்டேஷனில் நினச்சாங்கன்னா ஒரு நாள் கூட உயிரோடு இருக்க முடியாது, அல்லது ஒரு நாள் கூட வாழ முடியாது. ஸோ இந்த மாதிரி நெகட்டிவிட்டியை கம்ப்ளீட்டாக ஒதுக்கிட்டு வெற்றி 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 அதை நினைத்து ஓடிக்கொண்டே இருக்கணும், எனர்ஜெட்டிக்காக ஓடிட்டுருக்கணும். நைட்டு படுக்கிறதுக்கு முன்னாடி சக்ஸஸை மட்டுமே ரெக்கார்ட் பண்ணுங்கள், சக்ஸஸ் மட்டுமே பேசுங்க, நேர்மறையாக மட்டும் பேசுங்க. இதை வந்து ஒரு ரெக்கார்டிக்கலாக எழுதி வைங்க. அப்புறம் மனிதர்கள்கிட்டையும் எப்போவுமே நல்ல வார்த்தைகளும் நேர்மறையான விஷயங்களையும் வெற்றியை பற்றி பேசக்கூடியவங்ககிட்டையும் பேசுங்க. தோல்வியை பற்றி நினைக்காதீர்கள், தோல்வியை பற்றி யோசிக்காதீங்க, அது ஓவர் திங்கிங் ஆகிரும். அதே மாதிரி எதிர்மறை எண்ணம் எந்த சூழ்நிலையும் வராமல் உங்கள் மனதுக்கு பழக்கப்படுத்தி கொள்ளுங்கள். அப்படி மனதோடு கொஞ்சம் பேசுங்கள்ல நேர்மறை எண்ணத்தையும் வெற்றியும் மட்டும் பழக்கினீங்கன்னா வாழ்க்கையும் வெற்றி உண்டாகும், உங்களுடைய உடலும் உறுதியாக இருக்கும், மனசும் உறுதியாக இருக்கும், எந்த சூழ்நிலையும் உங்களால் சமாளிக்க முடியும். அதாங்க மனதோடு கொஞ்சம் பேசுங்கள் பகுதி 21 பார்த்தது. நம்ம வெற்றியை பற்றியும் நேர்மையை பற்றியும் மட்டும் பேசுங்கள், மற்ற விஷயங்கள் ஆட்டோமேட்டிக்காக வெற்றியை கொடுக்கும். இத்துடன் மனதோடு கொஞ்சம் பேசுங்கள் பகுதி 21 முடிந்தது. நம்ம மனதோடு கொஞ்சம் பேசுங்கள் பகுதி 22 சந்திப்போம். இந்த மனதோடு கொஞ்சம் பேசுங்கள் சீரீஸ் பார்த்திங்கன்னா 21 சீரீஸும் நம்ம நலம் அரண் சூழல் மாமுக தமிழ் சேனலில் யூடியூப் சேனலில் ப்ளே ஸ்டோர்லேயும் இருக்குது, ப்ளேலிஸ்ட்லேயும் இருக்குது, அதே நேரத்தில் வீடியோ செக்ஷன்லேயும் இருக்குது. 2 சீரீஸ் போயிட்டுருக்கு. ஒன்று ஆரோக்கியமான வாழ்க்கைக்குரிய வாழ்வியல் முறை, இன்னொன்று பார்த்திங்கன்னா மனதோடு கொஞ்சம் பேசுங்கள். இந்த 2 எபிசோட்ஸும் ஏறக்குறைய நம்ம சேனல்ஸில் இருக்குது. சிலது வந்து மெம்பர்ஷிப் கேட்குது. நீங்கள் மெம்பர்ஷிப் சப்போர்ட் பண்ணிங்கன்னா இந்த வீடியோஸ் எல்லாம் பார்க்கலாம். மெம்பர்ஷிப் இல்லாத வீடியோஸும் தனியாக இருக்குது. இந்த வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு ரெகுலராக நிறைய ரெஃப்ரெஷிங்காக இருக்கும். ஆரோக்கியத்துக்கும் மன ஆரோக்கியத்துக்கும் சரி உடல் ஆரோக்கியத்துக்கும் சரி இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அது மட்டும் இல்லை, இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த கருத்துக்களெல்லாம் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இதை வந்து ரெக்கமெண்ட் பண்ணுங்கள். இந்த சேனல் சம்திங் டிஃப்ரெண்ட் ஃபார் உடல் நலன் மற்றும் மனநலன். அதனால் மெம்பர்ஷிப் உங்களுடைய சாய்ஸு. பட் எடுத்திங்கன்னா அதுக்குரிய நிறைய வீடியோஸை உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு நியூ லைஃப் சேஞ்சாக இருக்கும். ஸோ உங்களுடைய சேனலுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.